வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நான் போகும் பாதை. இன்னைக்கு நாம பா ரஞ்சித் இயக்கத்துல சியான் விக்ரம் நடிப்புல வெளிவந்திருக்க தங்கலான் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். தங்கலான் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் இருக்கிற பகுதியில வாழ்ற மக்கள் அந்த தங்கத்தை பாதுகாக்கிறதுக்கும் அந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்கும் ஆரோன் ஆரத்தி அப்படின்னு 2 பேரை செலக்ட் பண்ணி அவங்களை பாதுகாவலராக நியமிக்கிறாங்க. அவங்களோட பொறுப்பு என்னன்னா, அந்த தங்கத்தை திருடணும்னு யார் வந்தாலும் அவங்களோட சண்டை போட்டு அந்த இடத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட முதல் கடமை. அது வம்சாவழியா தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. சோழர்கள் காலம், அதுக்கு அதை தாண்டி திப்பு சுல்தான் காலம் வரைக்கும் எல்லாருமே அந்த தங்கம் இருக்க இடத்த அபகரிக்க போராடுறாங்க. அதை காப்பாற்றுற பொறுப்புல அந்த 2 பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் தொடர்ந்து பிரிட்டிஷ்காரங்களும் அந்த இடத்த கண்டுபிடிச்சு அங்க இருக்க தங்கத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டு வராங்க. இதுல சியான் விக்ரமும் அவங்களோட இணையிறாரு. இந்த பிரிட்டிஷும் சியான் விக்ரமும் சேர்ந்து அந்த தங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சாங்களா, அந்த தங்கத்தை அடைஞ்சாங்களா, அதை கண்டுபிடித்தவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தது அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. தங்கலான் படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, படம் ஃபுல்லாவே பாசிட்டிவ் தான். இந்த படத்தை இவங்க மேக் பண்ண விஷயத்தை நினைச்சாலே அதுக்கே நம்ம அவார்ட் கொடுத்துடணும். அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் இவங்க போட்டிருக்காங்க. முன்னணி நடிகர்கள்னு சொல்ற சியான் விக்ரம், மாளவிகா மோகன், பசுபதி இவங்களெல்லாம் செலிப்ரேட் பண்றதை விட அந்த ஹோல் டீமையுமே தான் நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துல அவங்களோட காஸ்டியூம் கிட்டத்தட்ட வெறும் கோமணம் தான். பெண்களுக்கும் கூடமே இந்த ஜாக்கெட் கூட இருக்காது, அந்த சேலையை மட்டும் தான் சும்மா சுத்திட்டு இருப்பாங்க. இதுல மோஸ்ட் ஆஃப் த சீன் வெயில் எடுக்கப்பட்ட சீன் தான். மொட்டை பொட்டல் காடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல எடுக்கப்பட்ட ஒரு காட்சிகள் தான். அவ்வளவு வெயில். சீனியர் ஆர்டிஸ்டுக்குனா கூட அவங்களுக்கு கேரவன் கொடுத்துருவாங்க. நம்ம மற்ற ஆர்டிஸ்டுக்குலாம் என்ன சோர்ஸ் இருந்ததுன்னே தெரியல, அவங்க எப்படி அங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னே தெரியல. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து 60 வயசு தாத்தா வரைக்கும் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த மொட்டை வெயில தான் நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு சூழ்நிலையில ஆக்டிங்கும் பண்ணணும், அந்த வெயிலையும் பொறுத்துக்கணும். அது அந்த மேக்கிங்ன்றதே நினைச்சு பார்க்கவே முடியல. இதை தாண்டி எல்லாம் அந்த பாறை உடைக்கிற மாதிரி அந்த மாதிரி காட்சிகள் தான். அந்த ஷாட்லாம் அவங்க எப்படி எடுத்தாங்க அப்படின்றது சினிமாட்டோகிராஃபி வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. டைட்டில் கார்டு ஆரம்பிக்கும். அந்த டைட்டில் கார்டுல அந்த கோல்டு அந்த கிரே கலர்ல ஒரு ஷேட்ல ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுவுமே அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஓப்பனிங்ல இருந்து முடிவு வரைக்கும் படத்தோட அந்த கலர் மெயின்டெனன்ஸ்ன்றது அவ்வளவு சூப்பரா இருந்தது. எந்த இடத்துல ஏத்தணும், எந்த இடத்துல இறக்கணும், அந்த கலர் டிஃபரன்ஸ்லயே விஷுவல் அவ்வளவு சூப்பரா உட்கார்ந்தது. அந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காங்க. ஆர்ட் ஒர்க் மோஸ்ட்லி இந்த மலையிலயும் இந்த குடிசை, இந்த வயல்வெளிகள் இதை வச்சுதான் எடுத்திருக்காங்க. அவங்க எடுத்தது நம்ம அந்த காலகட்டத்துக்கு கூட்டு போன அளவுக்கே ஒரு ஒர்க் இருந்தது. நம்ம அந்த படம் பார்க்கும்போது கரண்ட்ல இருக்கவே மாட்டோம். படம் பார்க்கும்போது அந்த காலத்துக்கு போன ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. அந்த அளவுக்கு சூப்பரா ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வசனம் பா ரஞ்சித் அவர்கள் படம்னாலே வசனம் கொஞ்சம் தெரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில அரசியல் பேசுவாரு. இதுலயுமே கபாலியில பேசின மாதிரி ஒரு நில அரசியலை தான் இதுலயும் பேசியிருக்காரு. அந்த அரசியலுமே வசனமா வச்சிருக்கும் போது பட்டையை கிளப்புது, கண்டிப்பா கைத்தட்ட வைக்குது. மரியான் படத்துல பார்த்தவங்களா இல்ல பூ படத்துல பார்த்த பார்வதியா நம்ம பாக்குறோன்ற அளவுக்கு ஒரு சியானோட ஒய்ஃப் அந்த காலத்துல இருந்தவங்க அந்த லுக் எடுத்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குங்க. அது ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பு, யதார்த்தமான ஒரு மேக்கப். இது எல்லாமே பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனுஷங்களை பாக்குற மாதிரியே இருந்தது. அதுக்கு அந்த ஹீரோவும் ஹீரோயினும் கொடுத்திருக்க மெனக்கடல்ன்றது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. சியான் விக்ரம் அவர்களை சொல்லணும்னா ஃபைட் சீனா இருக்கட்டும், அவர் அந்த பர்ஃபார்மன்ஸ் ஒரு சீன்ல அந்த நிலத்தை அவர் எடுத்து பிடிக்கிடுவாங்க. அது ஒரு விஷயத்துல அந்த நிலம் திரும்பி வர மாதிரி இருக்கும். அந்த நிலத்து மேல ஒரு படுத்துட்டு அப்படி பாடா இது நம்ம இடம் அப்படின்னு ஒரு லுக் ஒன்று கொடுப்பாரு. அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் குட்டா இருக்கு. பசுபதி சார் இந்த படத்துல அவர் ஒரு மாதிரியான ஸ்லாங் யூஸ் பண்ணிருப்பாரு. அது எல்லாராலையுமே ரசிக்கப்படுற மாதிரி இருந்தது. அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிருப்பாரு. அது ரொம்ப ஜாலியா கேரக்டராகவும் இருந்தது, கொஞ்சம் சீரியஸான கேரக்டராகவும் இருந்தது. தன்னை கொஞ்சம் இறக்கி பேசக்கூடாது, நம்மளும் மேல இருக்கணும் அப்படின்றத காட்டுறதுக்காக தனக்கு தானே பூணூல் மாட்டிக்கிட்டு விபூதி அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சுத்திட்டு இருப்பாரு. அதுக்கு ஒரு டைலாகும் வைப்பாங்க. அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்தது. அவர் பண்ற அந்த சின்ன சின்ன சேட்டைகள்லாம் கூட ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. பசுபதி சார் எப்பவுமே அவர் படத்துல தனியா தெரியணும்ன்ற ஒரு விஷயத்த பண்ணுவாரு. அதே மாதிரி இதுலயும் ஒரு யதார்த்தமான நடிப்பிலேயே அதை கொண்டு வர்றாரு. அதுதான் ஒரு அனுபவம் வாய்ந்த நடிகர்கள்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக் ஜிவி பிரகாஷ் அவர் நடிக்கிறத விட மியூசிக் போடுறதே பெட்டர் தான் நினைப்பேன். ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அச்சு பெருச்சு மேஞ்சிருக்காப்ல மனுஷன். ஒரு சாதாரண சீனை கூட அவர் போடுற பீஜம் பிரம்மாண்டமான ஒரு விஷயமா காட்டுது. அந்த அளவுக்கு சூப்பரா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்துல. இவர் நடிக்கிறத விட்டுட்டு மியூசிக்கே போட்டா ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பிரியங்கா மோகன் இதுல ஆரத்தின்ற கேரக்டர்ல பண்ணிருப்பாங்க. அவங்க அந்த தங்கத்தை பாதுகாக்கிற ஒரு பொறுப்புல இருக்கும். அது விஷுவலா எப்படி காட்டுவாங்கன்னா, ஒரு சூனியக்காரி மாதிரி வந்துட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு நடிச்சிருக்காங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த இதுல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அந்த கேரக்டர் உணர்ந்து ரொம்ப சூப்பராவே இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ரசிக்கும்படியா பண்ணியிருக்காங்க. இதுலயும் சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், டயலாக்ஸ், ஆக்டிங் எல்லாத்துலயுமே இந்த படம் அச்சீவ்மெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்க்கும்போது எல்லா விஷயமே சாட்டிஸ்ஃபைட் ஆன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கருத்து தெரிவிச்சாங்க. செகண்ட் ஹாஃப்ல லேக் எல்லாம் கிடையாது. இது கேஜிஎஃப் கமர்ஷியலா காட்டினாங்க. இந்த படம் ரியாலிட்டி. அதனால அந்த செகண்ட் ஹாஃப்ல அவங்க எவ்வளவு சஃபர் ஆகுறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் கொஞ்சம் டீப்பா சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம் திருப்பி ஒரே விஷயத்த சொல்றது கொஞ்சம் லேக் மாதிரி மத்தவங்களுக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். ஆனா அது லேக் கிடையாது. அவங்க எவ்வளவு சஃபர் ஆகுறாங்க அப்படின்றத தான் காட்டுறாங்க. மற்றபடி படத்துல வெறும் பெரிய குரல்லாம் எதுவுமே கிடையாது.
சீனும் நைட்ல ஒரு சீனும் இருக்கிற மாதிரி மாத்தி மாத்தி ஒரு விஷயத்த காட்டுவாங்க. அந்த இடத்துல எடிட்டர் தான் பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துல அவங்களுமே வந்து மெனக்கடல் பண்ணியிருக்காங்கன்றத சொல்ல விரும்புறேன். அந்த சீன் ரொம்ப சூப்பராவே இருக்கும். அதுல எடிட்டருக்கு ஒரு பாராட்டுகள். ஏன்னா அவ்வளவு நல்லா பண்ணியிருந்திருப்பாரு. ஓவராலா இந்த படமே வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு இந்த படம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு மூவி தான். மோகன், பசுபதி இப்படி தனித்தனியெல்லாம் பிரிச்சு பார்க்க முடியல. சியான் ஒரு மேஜர் ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் அதிகமா இருக்குன்றதுனால மட்டுமே அவரை நம்ம போட முடியாது. அவரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரும் நிறைய மெனக்கடல் பண்ணியிருக்காரு. ஆனா அதை தாண்டி அந்த ஹோல் டீமுமே இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சிருக்காங்க. அது நம்ம ஸ்கிரீன்ல நல்லாவே தெரியுது. இந்த சீன்லாம் எப்படா எடுத்திருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி நம்மள ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு ஒரு ஒரு மூவி ரெடி பண்ணியிருக்காரு. எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது. இந்த படத்துல அந்த ஹோல் டீமுக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நல்ல படங்கள் வரலன்னும் போது ஒரு தரமான ஒரு படத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காரு பா ரஞ்சித். அதனால டைரக்டருக்கும் ஒரு பாராட்டுகள். இந்த படம் கண்டிப்பா தியேட்டர்ல வாட்ச் பண்ற ஒரு படம் தான். மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர். ஓடிடிக்கு வெயிட் பண்ணாதீங்க, டெலிகிராம்ல பார்க்காதீங்க. உங்களுக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சவுண்ட், அந்த ஆடியோ, அந்த விஷுவல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா தயவு செஞ்சு தியேட்டர்ல போய் பாருங்க. தியேட்டர்ல பார்க்கிறதுக்கு ஒர்த்தான ஒரு படம் தான் தங்கலாம். நன்றி.